முன்னாள் முதலமைச்சரை பார்க்க வர அந்த கூட்டமோ அப்படின்றது ஒரு நெறியோட கட்டுக்கோப்போடு நடக்குது. எண்ணிக்கையும் கொஞ்சம் மேபி குறைவு. அவங்க ஒரு 15,000லேருந்து 18,000 பேருன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25,000க்கு மேலே இருக்கும். அது இல்லாமல் முனையில் வேறு கொஞ்சம் பேர் நின்றுதாங்க. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் டபுள் க்ரௌடு அப்போ அந்த இடத்துக்கு. இன்னொன்று அந்த கூட்டம் வந்து நான் 2 கூட்டத்தையும் பார்த்ததுனால இந்த கருத்தை சொல்கிறேன். அந்த கூட்டம் எப்படின்னா வந்து எல்இடி எல்லாம் போடப்பட்டதுனால தள்ளி தள்ளி நிற்கிறாங்க. ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு கசகசன்னு நிற்கிறது கிடையாது. அவங்களுமே வந்து அந்த பஸ்ஸு வந்தபோது ரெட்டையில இவர் சின்னத்தை காட்டுறாரு, அவங்களும் கை காட்டுறாங்க. அவங்க வயது அதிகமானவர்கள். அதாவது அவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா எல்லாம் 40 இயர்ஸ்லேருந்து 75 அந்த மாதிரி. மேக்ஸிமம் 35ல் ஒரு சில இளைஞர்கள் பார்க்கலாம். கொஞ்சம் தான் யங்ஸ்டர்ஸ். இதே க்ரௌடு பார்த்திங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா வயது அதிகமானவர்கள் ரொம்ப கம்மி. அதாவது 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா இவங்களோட வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 17, 15 வயசில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு 23, 24 வயசுக்குள்ளே தான் ஒரு 80 விழுக்காடு. அதிலிருந்து ஒரு 35லேருந்து ஒரு 45 பார்த்திங்கன்னா ஒரு 10 விழுக்காடு இருப்பாங்க. மிச்சம் வயசானவர்கள் ஒரு 10, 15 விழுக்காடு இவ்வளோ தான். அதை நீங்கள் அவங்க எடுத்திங்கன்னா அதிமுகவோட அந்த கூட்டம் கரூரில் இதே தெருவில் இதே வேலுசாமிபுரத்தில் வந்து அந்த டீமோகிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60%, 60% பார்த்திங்கன்னா 40 வயதிற்கு மேலே. மிச்சம் ஒரு 10% பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து 80 வயசு இந்த வயசானவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் வந்து தனியாக இருப்பாங்க. அது ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, நம்மளை கூட்டு போகிறாங்க, கூட்டு வந்து திருப்பி பத்திரமா விட்டுருவாங்க. அந்த மாதிரி க்ரௌடு பார்த்திங்கன்னா ஒரு 15%. அவங்க நல்லாவே பார்க்கும்போது தெரியும். ஒரு தடியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மூலையில் ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மைக்கு பக்கத்துலேயோ, ஆமாம் அவங்க கையில் ஒரு மிச்சரோ இல்லை வந்து ஏதோ ஒன்று உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு பக்கத்தில் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு அமைதியான ஒரு பொழுதை கழிக்கிற மாதிரி படம் ஆமாம் ஒரு பதம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு 15% to 20% அந்த மாதிரியான கூட்டம். 40லேருந்து 60 வந்து பார்த்திங்கன்னா 60%, 60 வயசுக்குள்ளே. அந்த 60 வயசுலேருந்து 80 வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15-20%. ஸோ அப்போது அந்த க்ரௌடு வந்து அந்த வயசில் வந்து தள்ளி பக்கத்தில் இருக்கிற மனிதர் தானே, அவரை போய் நான் தள்ளலாமா அப்படின்னு அந்த பக்குவத்துக்கு உண்டான ஒரு கூட்டம். செல்ஃபி கலாச்சாரமோ இல்லை செல்ஃபோனில் எடுத்து அதை ட்விட்டரில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும் அந்த புரிதல் கிடையாது. ஆனால் மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, சொத்து வரி, கரண்ட்டு பில்லு, ஊழல், அந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள் இருக்குங்களா, அதை விவசாயம் சார்ந்த பிரச்சனை, விவசாய கூலி பிரச்சனை, ஒரு பவுன் தங்கம் விலை என்ன, அரிசி பருப்பு விலை என்ன, அதை விவாதம் பண்ணக்கூடிய கூட்டம் அது. அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அதுக்கும் ஆரவாரம் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு கத்துறது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு பண்ணுறது கிடையாது. மெச்சூரிட்டி இல்லைன்னு இல்லைங்க. மெச்சூரிட்டின்றது கொஞ்சம் ஒரு நல்ல நாகரிகமான வார்த்தை. ஒருத்தர் பக்கத்தில் அபயக்குரலில் கத்துறாங்கன்னா கூட இவங்க கொடுக்குற கூச்சல் வந்து கேட்காது. ஜெனியூனாக ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வருதுன்னா அவருக்கு இருக்கிற ஒரே நிவாரணம் அங்கேயே செத்து போகிறது தான்.